அலைக்கும். வெல்கம் டு நூரி கிச்சன். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டாக சேமியாவில் ஒரு தயிர் சாதம் ரெடி பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்துருக்குறோம். அதை எப்படி ரெடி பண்ணுறதை பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு கொதிக்க விட்ருக்கோம். தண்ணி சூடாகிடுச்சு. இந்த தண்ணியில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்குவோம், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம். இதில் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற சேமியாவை இந்த தண்ணியில் ஆட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு 30லேருந்து 40 செகண்ட் இதை கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு வடித்து எடுத்துக்குவோம். $200 சேமியா சேர்த்துருக்குறோம். இதில் சின்னதாக ஒரு துண்டு பட்டர் சேர்த்துருக்கோம். அது எதுக்கு சேர்த்துருக்கோன்னு சொன்னாக்கா, சேமியா வடிக்கும் போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா பொலன்னு இருக்கும். அதுக்காக சேர்த்துருக்கோம். உப்பையும் நம்ம இதில் முன்னாடியே சேர்த்துருக்கோம். அந்த கொதிக்கும் போது அந்த சேமியா வேகும் போது அதில் அந்த உப்பு சேர்ந்துக்கும். அதனால் அந்த உப்பையும் முதல்ல சேர்த்துட்டோம். அவ்வளோதான். இப்போ அந்த சேமியா வந்துருச்சு. இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் வடித்து எடுத்துக்கோம். இப்போ சேமியா வடித்து எடுத்துட்டோம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்குவோம். இப்போ பட்டர் மெல்ட் ஆகிடுச்சு. இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்குவோம். கடுகு பொரியட்டும். கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்த்துக்குவோம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். ஒரு பச்சை மிளகாவை 4ஆக கட் பண்ணி சேர்த்துருக்குறோம். அதோட கொஞ்சமாக நைஸாக சாப் பண்ண இஞ்சி சேர்த்துக்குவோம். அதிலே ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுவோம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கிட்டோம். நம்ம வடித்து வச்சுருக்கிற வேக வச்சு வடித்து எடுத்துருக்கிற சேமியாவை இந்த பவுலுக்கு மாற்றிக்குவோம். இப்போ நம்ம தாளித்து வச்சதை இது மேலே அப்படியே ஆட் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தயிர் 200 ml தயிர் எடுத்துருக்குறோம். அது இதில் சேர்த்துக்குவோம். அது மேலேயே நைஸாக சாப் பண்ண மல்லி இலை, அதோட கொஞ்சமாக மில்க் க்ரீம் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ நம்ம 200 கிராம் சேமியாவுக்கு 200 கிராம் தயிர் சேர்த்துருக்கோம். இப்போ இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. இன்னும் லூஸாக வேணும்னா கொஞ்சமாக பாலும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு அருமையான க்ரீமியான ஒரு சேமியா தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.